இன்றைக்கி பிக்சர் ஸ்பீக்ஸ் அதில் ஒரு படம் பார்க்க போகிறீங்க சரியா? அதுக்கு பிறகு ஒரு கதை, அந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்த படம் ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட், அடையாரில் இருக்கிற இன்ஸ்டிடியூட்டோட ஒரு போர்டை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது பார்க்கும்பொழுது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு அழகான கதை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், யங் கப்பிள். அவள் ஆர்மியில் இருக்கான் அண்டு இந்த பொண்ணு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அது ஃபெல் இன் லவ் வித் ஈச் அதர். ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிடிக்கும். அவள் என்ன ஆகுது, ஒரு இதும் பொழுது இந்த கார்கில் மாதிரியெல்லாம் வருது இல்லையா, அந்த இஷ்யூவும் பொழுது ஹி ஹேஸ் டு கோ. அதனால அவன் கிளம்பி போகிறான். அதுக்கு முன்னாடி அவன் அவளை ரொம்ப வர்ணிப்பான். அவளுடைய இதழ்கள், அவளுடைய கண்கள், அவருடைய ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அடிக்கடி ரொம்ப அந்த அளவுக்கு அட்மயர் பண்ணுவான். அவளுக்கு அவருடைய வீரமும் அவருடைய நாட்டுப்பற்றும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களோட லைஃப் எப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது, அவளுக்கு சிக்னஸ் ஏதோ வந்துடுது. உடனே அவன் என்ன சொல்கிறான், சரி நான் இப்போ லீவில் வந்திருக்கேன், நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், என்னன்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு நான் எப்போ கிளம்புவேன் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். உடனே டாக்டர் எல்லா டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வாங்க, ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு இவளுக்கு ஒரு அந்த ரேஷஸ் மாதிரி உடம்புல கையில் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இவன் ஒரு மாதிரி ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னா, சரி இதை ஏன் இப்போ பெருசாக எடுத்துக்கிற, சரியாயிடும் உனக்கு, மை ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கான். உடனே இவளுக்கு என்ன ஆகுது, என்னவா இருக்கும்னு ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் இவன் டாக்டர் கிட்ட போகிறான். டாக்டர் இவளை உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறான். அப்போ டாக்டர் கூப்பிட்டு இவன்கிட்ட பேசுகிறாரு. சார், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்திருக்கிறது இது ஸ்கின் கேன்சர். ஸோ இட் ஹேஸ் டு பி டேக்கன் ட்ரீட்மெண்ட் இமீடியட்லி அப்படின்னோடனே அவன் ஏன்னா அவனுடைய லீவு முடிஞ்சு எப்போ போவான்னு தெரியாது, திடீர்னு அழைப்பு வந்தாலும் ஹி ஹேஸ் டு பி இன் பார்டர் இல்லையா அப்படின்னோடனே அப்போ அவன் சொல்கிறான், ஆனால் இது என் ஒய்ஃப்க்கு தெரிய வேணாம் டாக்டர், அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, ஸோ நீங்கள் தெரியாமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னோடனே, அது எப்படி முடியும், கீமோ ரேடியேஷன் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியாமல் பண்ண முடியாது. அண்ட் ஷி ஹேஸ் டு கோ டு ஸ்கூல் ஆல்சோ. அவள் அதை டீச்சிங்கிறது அவளோட பேஷன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஹர் டு கெட் அப்செட். அதுவும் இல்லாமல் அவள் அந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்லம் ஏரியாஸ்லாம் போயிட்டு ஃப்ரீ கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும் அவளுக்கு. இது மனசில் பட்டா அப்படின்னோடனே, இல்லை இது நான் சொல்லி தான் ஆகணும், பட் இருந்தாலும் ஒரு 2 பொறுமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒன்றும் இல்லை, உனக்கு யூ வில் பி ஆல் ரைட், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டாக்டர் அவளை கூப்பிட்டு பேசுகிறாரு, கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாரு. திஸ் இஸ் த திங்மா, நீங்கள் ஓகே டாக்டர், நோ இஷ்யூஸ், நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற. அண்ட் ஷி இஸ் வெரி பிரேவ், போல்ட், அண்ட் பிகாஸ் ஒரு ஆர்மி மேனோட ஒய்ஃப் இல்லையா, அதனால. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் ஸ்மூத். அப்புறம் திடீர்னு இவனுக்கு பார்டர்லேருந்து அழைப்பு வந்துடுது. அப்போ அவன் சொல்கிறான், நான் எப்படி உன்னை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியலன்னு. வை யூ ஷுட் வரி மேன், கிரேட் சோல்ஜர், உன்னோட ஒய்ஃபை நான் ஏன் பயப்பட போகிறேன், எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுருக்கா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வீட்டோட இருக்க மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கிறேன் நான், யூ டோன்ட் கெட் வரிட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கிளம்புறான். கிளம்பும்போது ஹி இஸ் ஆஸ் யூஷுவல், ஹில் பிகாஸ் ஆஸ் வெரி லவபிள் கப்பல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்தி அவட்ட யூ ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டேக் கேர் ஆஃப் அவர் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். இவள் போன பிறகு கொஞ்ச நாளில் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் இது சுருங்கி போய் அவளோட ஃபேஸ் எல்லாமும் நல்லா இல்லாமல் அவளுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது நானா இது அப்படின்ற அளவுக்கு மாறிட்டே வரா. அப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாருன்னா ஹி ஆல்வேஸ் அட்மயர்ஸ் அ பியூட்டி இல்லையா, ஸோ ஹி மே ஃபீல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிக்னல் சரியா இல்லைப்பா, ஸோ வீடியோ கால் சரியாக வராதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி 2-3 முறை சொல்கிறா. பட் அவனுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் வீடியோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா நம்ம பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லேடி ஷீ இஸ் வெரி காமன் பிளசன்ட். அந்த இவளுடைய ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, இந்த கூட இருந்த பொண்ணு, அதுவும் சொல்லுது, ஆமாங்க ஐயா சரியா இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், நான் உன்னை பார்க்கணுண்டா, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. இல்லை வீடியோ கால் சரியாகவே இல்லைப்பா, ஃபோன் சரியில்லை, இதே மாதிரியே ரீசன்ஸ் வருது. இவனுக்கு அதுக்கப்புறம் தோணுது, சார் நம்ம வை டோன்ட் வி ஸ்பீக் டு த டாக்டர் அப்படின்னோடனே டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் சொல்கிறாரு, இல்லை ஷி லாஸ்ட் ஆல் த பியூட்டி. அவள் நீங்கள் அந்த 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 அழகை ரசித்த உங்கள் கண்கள் இப்போ அவளை பார்க்கும்பொழுது மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால மஸ்பி அதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்
வென் ஷி கம்ஸ் நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் நாட் டூ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் நான் எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன். பட் பிகாஸ் யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இது எனிமீஸ் இந்த பார்டர், ஐ ஹாவ் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அப்படியே காமிக்கிறாரு அவளுக்கு தெரியாமல். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அவளை பார்க்கும்போது. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான், இப்போ நான் வந்து இருக்கணும் அவளோட அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் அகெயின் அவனுக்கு வந்து ஒரு 1 year அந்த மாதிரி டியூரேஷனில் அவனுக்கு திருப்பி அகெயின் ஹி இஸ் கெட்டிங் ஹாலிடே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா பிகாஸ் யூ ஒர்க் such a lot of things here, so we should appreciate this and you have to be with your wife now. This is the time you should take care of it. நீ இருந்துட்டு அடுத்த முறை வரும்போது யூ கேன் எக்ஸ்டெண்ட் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அவளுக்கு நான் வரப்போகிறேன்னொடனே இவள் ஃபீல் பண்ணுறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் மனசுக்குள்ளே இவளுக்கு ஐயோ நம்ம அழகாகவே இல்லையா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, யூ ஷுட் நாட் ஃபீல் அப்படின்னா, என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு. ஐ லாஸ்ட் மை ஐஸ் வென் ஐ ஃபாட் அகெயின்ஸ்ட் இது எனிமீஸ் அப்படின்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹவ் யூ கோயிங் டு கம் அதான் கேட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே ஹீஸ் கம்மிங் ஹோம். வந்த உடனே அவளுக்கு சரி நம்ம கணவர் வந்து நம்மளை எப்போவுமே அழகாக எப்படி பார்த்தாரோ அப்படி தான் பார்த்துட்ருக்காரு, ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்த பொண்ணை வந்துட்டு சப்போஸ் அவன் வந்து ஏதாவது கையை பிடிச்சி கொடுக்கும்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட இவன் சொல்லிடுறான், எனக்கு வந்து கண்ணு தெரியுங்கிறது என் ஒய்ஃப்க்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது, ஆனால் அவள் ஏதாவது இதுவாக பண்ணான்னா யூ ஷுட் பி பேஷன்ஸ், யூ ஆர் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன் எடுத்த உடனே. அப்போ உடனே அவள் வந்து கிவ் யர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று அவள் வந்து இந்த பொண்ணோட கையை எடுத்து கொடுப்பாள். உன்னை கண்ணு தொட்டு பார்க்கணும் அப்படின்னு இந்த பொண்ணை நிற்க வைப்பாள். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு தெரியும். பட் ஹி செயிங் யா ஆஸ் யூஷுவல் யூ ஆர் லுக் ஸோ பியூட்டிஃபுல் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வெளில வந்து தங்கச்சி எனக்கு ரொம்ப என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கணுங்க தான் நான் என்னோட இதுமா, எனக்கு ஒரு தங்கையை நீ தங்கையாக நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பெரிய ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் ஃபியூ டேஸ் ஷில் டை. உடனே அவன் எடுத்துகிட்டு போய் எல்லா கிரிமேஷன் கிரவுண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அப்போ அவள் வந்து லெட்டர் எழுதி வைக்கிறான், உங்களோட கண்ணு போனது ஒரு விதத்தில் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது, காரணம் என்னுடைய அழகை நீங்கள் வந்து பார்த்து மகிழ்ந்த கண்கள், அது நான் இப்போ எப்படி இருக்கேன்றது பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் ஃபிலோமினா கண்கள் ஃபிலோமினா இதழ்கள் தான் உங்களை டச் பண்ண வச்சேன், சாரி நீங்கள் ஆனால் நீங்கள் அவளோட இருங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான் மனசுக்குள்ள, பைத்தியம் எனக்கு ஒரு நல்ல சிஸ்டரை கொடுத்துருக்கடா, ஷி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் த திங் அண்ட் ஷி ஆல்சோ டிட் அ கிரேட் திங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. த ட்ரூ லவ் நெவர் ஃபேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஆர்மி மேனுக்காக ஒரு அந்த வீட்டில் வர வேலை செய்கிற பொண்ணு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறா அவனுடைய எண்ண ஓட்டத்துக்கு, அந்த மாதிரி 2 பேரோட உண்மையான அன்பு இந்த கதையில் தெரியுது. இப்போ